ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி ஒட்டுன போஸ்டரால அவங்க வீட்ல ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்போ சேது வந்து ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறப்போ ஈஸ்வரி போயிட்டு அவங்க கிட்ட பேசுறாங்க. நீ வந்து அவ இப்படி பண்றால, அவளுக்கு நீ பதிலுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் குடுக்கணும். அவள நீ வேணான்னு சொல்லிட்டு நீ வேற கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் அவளுக்கு குடுக்குற பனிஷ்மெண்ட். அத நினைச்சு அவ ரொம்பவே ஃபீல் பண்ணுவா தானே அப்படிங்கிற மாரி ஏத்தி விடுறாங்க. அத கேட்டுட்டு சேதுவுமே யோசிக்கிறாரு. ஆமா, நம்ம என்ன பண்ணாலும் அவ வந்து அடங்கி போமாட்றால. இப்படி ஒரு காரியம் பண்ணோம் அப்படின்னா, அவ வேணான்னு நினைச்சோம்னா, அவ வந்து கண்டிப்பா ஃபீல் பண்ண தானே வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லாத்துக்கு முன்னாடியும் அவங்க ஃபேமிலில இருக்கிற எல்லாத்துக்கு முன்னாடி போய் சொல்றாரு. எனக்கு வந்து தமிழ்ச்செல்வி வேண்டாம். அவளையும் என்னையும் பிரிச்சுருங்க, அத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப அந்த அப்பதான் வந்துட்டு, இல்ல கொஞ்ச நாள் ஆகட்டும், அமைதியா இரு. அது மட்டும் இல்லாம அவ பிரெக்னன்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அவ வேண்டாம். நான் வேற கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. இத கேட்டுட்டு வீட்ல இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த கருப்பும், மலரும் சேர்ந்து ஃபோன் பண்றாங்க. மலர்னால பேசவே முடியல. அதுக்கப்புறமா கருப்பு தான் இந்த விஷயத்த சொல்றாரு தமிழ்ச்செல்வி கிட்ட. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்படி வேணாம் உன்ன அத்து விட சொல்லி சொல்றான் சேது. வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு தமிழ்ச்செல்வி சிரிக்கிறாங்க. "என்னம்மா சிரிக்கிற?" அப்படின்னு கருப்பு கேட்கறாங்க. "நான் ஏற்கனவே எனக்கு தெரியும். இது எப்பவாவது நடக்கும்னு நான் நினைச்சேன் தான். பரவால்ல. அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்லண்ணே" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ சாவித்திரியும், அவங்க பொண்ணு தாமரை 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. "எப்படியாவது இந்த வாட்டி நீ வந்து சேதுவ கல்யாணம் பண்ணிக்கணும்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "நான் எப்படிம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கறாங்க. "அவன கட்டிக்கிறதுக்கு எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு. நீ ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. ஆனா அவனோட வாழல தானே. இப்ப இவனுக்கும் அதே மாரி தானே. அவனும் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன். சோ ஈஸியா நீ அவன கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ எப்படியாவது ட்ரை பண்ணி நீ அவன கல்யாணம் பண்ண பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும், தாமரையும் ஒரு பக்கம் பிளான் போட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஈஸ்வரி வந்து அவங்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "எப்படியாவது ஐஸ்வர்யா நீ வந்து சேதுக்கு புடிச்ச மாரி நடந்துக்கிட்டு, அவன் கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாரு. அவனுக்கு கொஞ்சமாவது உன்ன புடிக்கிற மாரி அவன் முன்னாடி நடந்துக்கோ. அப்பதான் அவன் உன்ன பார்த்து ஓகேன்னு சொல்லுவான். சோ நம்ம வீட்டுக்குள்ள அப்படிங்கிறனால உன்ன சொல்லி எப்படியாவது பேசி வீட்ல பேசி உன்ன கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்" அப்படின்னு சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்ச்செல்வி அவங்க வீட்ல போயிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க. அப்ப அவங்க அம்மாவுக்கும் அதுக்கு முன்னாடி கருப்பு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அப்ப "என்னடி நினைச்சுட்டு இருக்க? கொஞ்சமாவது பயப்படுறியா? இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கு. உன் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி நான்லாம் அழுதுட்டு இருக்கேன். நீ கண்டுக்காம பேசாம வர" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கறாங்க. அத கேட்டு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, "இதெல்லாம் எப்பவோ நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் தான். நான் அந்த குடும்பத்த விட்டு வெளிய வரும்போதே, நீ எனக்கு புருஷனும் இல்ல, நான் உனக்கு பொண்டாட்டி இல்லன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இனி என்ன புருஷன் பொண்டாட்டிங்கிற? அந்த உறவெல்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சு. நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் எப்பவோ முடிஞ்சிருச்சு. இனிமே லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்னு நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.